ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய வீரர் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனார். சர்வதேச கிரிக்கெட்டில் ஒருநாள் போட்டியில் தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழப்பது இதுவே முதல் முறை. 7 மாத இடைவெளிக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் களமிறங்கியுள்ள கோலி தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் 0 ரன்களில் ஆட்டமிழந்ததால் கிரிக்கெட் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். நியூசிலாந்து நாட்டின் பொதுத்துறை ஊழியர்கள் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் உள்ளிட்டோர் தங்களுடைய ஊதியத்தை அதிகரிக்க கோரியும் பொதுத்துறை செலவுகளுக்கு கூடுதல் வளங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். பல 10 ஆண்டுகளுக்கு பின்பு நியூசிலாந்தில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருப்பது ஆளும் மைய வலதுசாரி அரசு மீதான மக்கள் அதிருப்தியின் வெளிப்பாடு என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த போராட்டங்கள் தொழிற்சங்கவாதிகளின் சதி திட்டம் என்று அரசு கூறுகிறது. எகிப்து நாட்டில் உள்ள பழங்கால மன்னர் 2ஆம் ராம்செஸின் சிலை மிகுந்த பாதுகாப்புடன் இடமாற்றம் செய்யப்பட்டது. 3200 ஆண்டு பழமையான இந்த சிலை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. 35 அடி உயரமுள்ள கிரானைட்டால் செய்யப்பட்ட இந்த சிலையின் எடை 83 டன்களாகும். மிகுந்த பாதுகாப்புடன் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் இந்த சிலை எடுத்து வரப்பட்டது. இச்சிலை போன்றே அதே உயரம், அதே எடையில் போலியாக ஒரு சிலை செய்து அதனை பத்திரமாக இடமாற்றி சோதித்த பின்பே உண்மையான சிலை இடமாற்றம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற பிரமிடுகள் அமைந்துள்ள பகுதியில் 20 ஆண்டு கடின உழைப்பில் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை எகிப்து அரசு அமைத்துள்ளது. எரிமலை என்றால் கொதிக்கும் தீக்குழம்பை கக்கும் என்று தெரியும். ஆனால் ஜப்பானில் உள்ள மவுண்ட் ஃபியூஜி எரிமலை பனிப்படர்ந்த குழு குழு மலையாக இப்போது காட்சியளிக்கிறது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் இம்மலை பனியால் மூடப்பட்டிருக்கும். இந்த ஆண்டு 15 நாட்கள் தாமதமாக பனிப்பொழிவு தொடங்கியிருப்பதால் ஜப்பான் வானிலை மையத்தினர் தெரிவித்தனர். பனி போர்த்திய எரிமலையை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க குவிய தொடங்கியுள்ளனர். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் ராஜாளிகள் ஏலம் நடைபெற்றது. இதில் எடை, நிறம், திறன் அடிப்படையில் ராஜாளிகள் விற்பனையாகின. சவுதி அரேபியாவில் ராஜாளிகளை வளர்த்து வேட்டையாட கற்றுக் கொடுக்கும் கலாச்சாரம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வருகிறது. இது பலரது பிரதான தொழிலாகவே உள்ளது. ராஜாளிகளை வளர்த்து இரைகளை வேட்டையாட கற்றுக் கொடுத்த பின்பு அவை மிக அதிக விலைக்கு ஏலம் விடப்பட்டன. இம்முறை நடைபெற்ற ஏலத்தில் பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் ராஜாளிகள் வளர்ப்பாளர்கள் பங்கேற்றனர். அடுத்த 10 ஆண்டுகளில் அமெரிக்காவில் 6 லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்களுக்கு பதிலாக ரோபோக்களை பணியமர்த்த அமேசான் திட்டமிட்டிருப்பதாக தி நியூயார்க் டைம்ஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. 2033ஆம் ஆண்டிற்குள் தனது 75 விழுக்காடு செயல்பாடுகளை தானியங்கி மயமாக்குவதன் மூலம் விற்பனையை 2 மடங்காக அதிகரிக்க அமேசான் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் 2027 இறுதிக்குள் 1,60,000 ஊழியர்கள் நீக்கப்பட்டு $12.5 பில்லியன் சேமிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. ரைட் என்ற பெயர் கொண்ட இந்த அரிய வகை திமிங்கலங்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. வட அட்லாண்டிக் பகுதிகளில் வசிக்கும் இந்த திமிங்கலங்கள் எண்ணிக்கை 384ஆக உயர்ந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட 8 அதிகம் என்றும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கப்பல்கள் மோதுவதாலும் வேட்டையாடப்படுவதாலும் இவ்வகை அரிய திமிங்கலங்கள் வேகமாக அழிந்து வந்த நிலையில் அவற்றை பாதுகாப்பதற்கு என்றே நார்த் அட்லாண்டிக் ரைட்வேல் கன்சார்டியம் என்ற அமைப்பு செயல்பட்டு வருகிறது. பருவநிலை மாற்றத்தின் விளைவாக கடல் நீரின் வெப்பம் அதிகரிப்பதும் இவ்வகை திமிங்கலங்களின் வாழ்க்கையை பாதிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். ரைட் திமிங்கலங்கள் யானையை விட சுமார் 4 மடங்கு உருவத்தில் பெரியவையாகும். இவை 45 அடி முதல் 60 அடி நீளம் வரை வளர்பவையாகும். உலகிலேயே மிகப்பெரிய விலங்கினமான நீல திமிங்கலத்திற்கு அடுத்த பெரிய விலங்கினமாக ரைட் திமிங்கலங்கள் கருதப்படுகின்றன. உலகின் அதிவேக புல்லட் ரயிலை சீனா சோதனை செய்துள்ளது. ஷாங்காய், சாங்கிங், செங்டு இடையிலான ஹை ஸ்பீட் தடத்தில் CR-450 ரக புல்லட் ரயில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த வகையில் வடிவமைக்கப்பட்ட ரயில் மணிக்கு 453 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி சாதனை படைத்துள்ளது. 4.4 நிமிடங்களில் 350 கிலோமீட்டர் வேகத்தை எட்டிப்பிடிக்கும் இந்த ரயில் பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
AI நிறுவனத்தின் ஒரு அறிவிப்பால் கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனம் கடும் இழப்பை சந்தித்துள்ளது. கூகுள் குரோமுக்கு மாற்றாக சாட் ஜிபிடி அட்லஸ் என்ற புதிய பிரவுசரை OpenAI நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. முழுவதும் AI தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்ட பிரவுசராக சாட் ஜிபிடி அட்லஸ் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆல்பபெட் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 13.15 லட்சம் கோடி ரூபாய் சரிந்துள்ளது. ஏற்கனவே குரோமுக்கு போட்டியாக கான்டெக்ட் என்ற பிரவுசரை பெர்ப்ளெக்சிட்டி AI அறிமுகம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண கைவிடப்பட்ட நிலக்கரி சுரங்கங்கள் பெரிய நீர்த்தேக்கங்களாக மாற்றப்படுகின்றன. ராஞ்சியை தளமாக கொண்ட மத்திய சுரங்க திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் நடத்திய ஆய்வில் 437 சுரங்க குழிகள் ஆண்டுக்கு சுமார் 2760 லட்சம் கிலோமீட்டர் நீரை சேமிக்கும் திறன் கொண்டவை என கண்டறியப்பட்டுள்ளது. இவற்றில் நீரை சேமித்து வறட்சிமிக்க பகுதிகளில் வீட்டு உபயோகம், விவசாயம், தொழில்துறை போன்றவற்றுக்கான நீர் தேவையை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சோதனை திட்டங்களின் வெற்றியின் அடிப்படையில் நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் 22 சுரங்க தளங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஜார்க்கண்டில் உள்ள பாண்டி பஞ்சாயத்தில் சுத்திகரிக்கப்பட்ட சுரங்க நீர் 1600 குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. கோல் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ஏற்கனவே 878 கிராமங்களில் சுமார் 11.7 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்கி வருகிறது. பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாட்னாவில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். விஐபி கட்சியின் முகேஷ் சகானி துணை முதல்வர் வேட்பாளர் என்றும் அசோக் கெலாட் தெரிவித்தார். முதல்வர் வேட்பாளர், தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவரங்களில் இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் நிலவிய நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தற்போது சுமூக முடிவு வந்துள்ளது. பீகார் தேர்தல் வளர்ச்சிக்கும் பேரழிவுக்கும் இடையிலான தேர்தல் என்று பாஜக தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா கூறியுள்ளார். அவுரங்காபாத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், பாஜக கூட்டணி வென்றால் மாநிலம் பெரிய வளர்ச்சியை காணும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி வென்றால் பேரழிவு காத்திருக்கிறது என்றும் கூறினார். காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி கட்சி என்றும் அது தன்னுடன் சேரும் மாநில கட்சிகளை அழித்துவிடும் என்றும் நட்டா கூறினார். சர்வாதிகாரம், கடத்தல், மிரட்டல் ஆகியவை ஒருங்கே அமைந்த கட்சி ராஷ்டிரிய ஜனதாதளம் என்றும் நட்டா சாடினார். சபரிமலையில் தங்கத்தகடுகள் மாயமான விவகாரத்தில் கோவிலின் முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு சிறப்பு புலனாய்வு குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் இவ்விவகாரம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கில் கைதாகும் 2வது நபர் முராரி பாபு ஆவார். தங்கத்தகடுகளை முலாம் பூசுவதற்காக பெற்ற உன்னிகிருஷ்ணன் போத்தி கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார். 4 கிலோ தங்கத்தகடுகள் காணாமல் போனது தொடர்பான வழக்கை கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகின்றது. ஆந்திராவின் புதிய தலைநகராக அமராவதி உருவாகி வரும் நிலையில் அதில் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள உலக வங்கி 1700 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. அமராவதியின் வளர்ச்சிக்காக உலக வங்கி 6800 கோடி ரூபாய் கடன் வழங்க உள்ள நிலையில் அதில் 2வது கட்டமாக 1700 கோடி ரூபாய் இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்கப்பட உள்ளது. இது தவிர ஆசிய வளர்ச்சி வங்கி, மத்திய அரசு ஆகியவையும் அமராவதி நிர்மாண பணிகளுக்கு நிதியுதவி அளித்து வருகின்றன. அமராவதியை அதிநவீன வசதிகளுடன் மிகப்பெரிய நகரமாக மாற்ற ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தீவிரம் காட்டி வருகிறார். நாகாலாந்துக்கான தேசிய கொடியையும் அரசமைப்பு சாசனத்தையும் உருவாக்குவதில் சமரசம் செய்ய முடியாது என்றும் பிரிவினைவாத இயக்கமான NSCN-IM அமைப்பு தெரிவித்துள்ளது. தங்களை தவிர மற்ற நாகா அமைப்புகள் மத்திய அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் செல்லாது என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. 52 ஆண்டுகளுக்கு முன்பு நாகாலாந்தை விட்டு வெளியேறிய NSCN-IM அமைப்பின் பொதுச் செயலர் திங்லங் முய்வா சொந்த கிராமத்திற்கு திரும்பியுள்ளார். அப்போது வாசிக்கப்பட்ட அவரது உரையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 91 வயதான முய்வாவுக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எனினும் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து மத்திய அரசு தரப்பிலிருந்து பதில் எதுவும் வரவில்லை. வடகிழக்கிலும் மியான்மரிலும் நாகா மக்கள் வாழும் பகுதிகளை இணைத்து நாகாலிம் என்ற தனிநாடு உருவாக்குவதே நாகாலாந்து தேசிய சோசியலிஸ்ட் கவுன்சில், அதாவது NSCN-IM அமைப்பின் நோக்கமாகும். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல் வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
6ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகிறது. இடதுசாரி ஆதரவு பெற்ற மாணவர் சங்கங்கள் வலிமை பெற்றுள்ள இப்பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவின் இளைஞரணி இணை செயலாளர் பதவியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு கைப்பற்றியிருந்தது. பல்கலைக்கழக தேர்தலாக இருந்தாலும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தல் தேசிய அரசியலிலும் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரியதாக இருந்து வருகிறது. மும்பையின் மேற்கு பகுதியில் உள்ள ஜோகேஸ்வரி என்ற இடத்தில் வணிக வளாகத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. 12 தீயணைப்பு வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை கடுமையாக போராடி அணைத்தனர். கட்டிடத்திற்குள் 15 பேர் சிக்கியிருந்த நிலையில் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தீ விரைவாக அணைக்கப்பட்டதால் அது அருகில் உள்ள பள்ளிக்கு பரவுவது தவிர்க்கப்பட்டது. திருச்செந்தூர் கந்தசஷ்டி விழாவில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயில் வளாகம், கடற்கரை, கார் பார்க்கிங் உள்ளிட்ட இடங்களில் நவீன சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் டிஎஸ்பி சுரேஷ்குமார் தெரிவித்தார். 27ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கும் நிலையில் 26ஆம் தேதி இரவு முதல் 28ஆம் தேதி காலை வரை 5000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக டிஎஸ்பி தெரிவித்தார். ஆவின் பால் பாக்கெட் விநியோக டெண்டரில் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத வாகனங்களில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அம்பத்தூர், மாதவரம் மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் உள்ள பால் பண்ணைகளிலிருந்து சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு பால் பாக்கெட் விநியோகம் செய்வதற்காக 143 பிரத்யேக வாகனங்களுக்கு ஆவின் நிறுவனம் டெண்டர் கோரியிருந்தது. டெண்டரில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளை பின்பற்றாத தகுதியற்ற வாகனங்களையும் டெண்டரில் பங்கேற்க அனுமதித்துள்ளதாக வழக்கு தொடரப்பட்டது. அதில் நிபந்தனைகளை பின்பற்றாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என அரசு உறுதியளித்தது. அதனையடுத்து அரசின் உத்தரவாதத்தை பின்பற்றி டெண்டர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவின் நிறுவனத்துக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. தூண்டில் வளைவு முழுமையாக அமைக்கப்படாததை கண்டித்து தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 285 மீட்டர் தூரம் வரை தூண்டில் வளைவு இல்லாததால் கடல் சீற்றத்தின் போது படகுகள் மோதி சேதமடைவதாக கூறுகின்றனர். ஒவ்வொரு முறையும் ஒரு படகிற்கு 40,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக கூறும் மீனவர்கள் விடுபட்ட பகுதிகளில் தூண்டில் வளைவுகளை அமைத்து தர கோரி நாட்டுப்படகு மீனவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். தமிழகத்தின் புதிய டிஜிபி நியமனம் தொடர்பாக யுபிஎஸ்சி முன்மொழிந்த பட்டியலை தமிழக அரசு ஏற்காது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் யுபிஎஸ்சி வழங்கிய 3 பேர் கொண்ட டிஜிபி நியமன பட்டியலை தமிழக அரசு ஏற்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் கருத்துக்களை கேட்காமல் இந்த பட்டியல் முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் இது தொடர்பாக தலைமைச் செயலர் சார்பில் யுபிஎஸ்சிக்கு விளக்க கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலூர் அருகே தமிழ்நாடு அரசு சிப்காட் அமைக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வஞ்சிநகரம், கொடுக்கம்பட்டி, பூதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி 278 ஏக்கர் பரப்பில் தமிழக அரசு சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க முடிவெடுத்துள்ளது. இத்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சூழலியல் ஆர்வலர் முகிலன், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மணியரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மிக அதிகமான வாழிட பறவைகளும் பல்வேறு அரிய வகை உயிரினங்களும் பல்வேறு வகை அரிய வகை தாவரங்களும் மேய்ச்சல் நிலங்களும் கோயில் காடுகளும் தொன்மையான கல்திட்டை கல்வெட்டு உட்பட பலதும் இருக்குது. அது மட்டுமல்ல, பல்லாயிரம் ஆண்டு வரலாறு கொண்ட பாண்டியர் காலத்து கோயில்கள் இருக்குது. அப்படிப்பட்ட பகுதியை பல்லுயிர் மரபுத்தலமாக அரசு அறிவிக்காமல் ஏமாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சதி நாடகம். காரைக்காலில் கடந்த 2022ஆம் ஆண்டு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய மாணவன் பாலமணிகண்டன் கொலை வழக்கில் காரைக்கால் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. தனது மகளின் படிப்பில் போட்டியாக இருந்த சக மாணவன் பாலமணிகண்டனுக்கு குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து கொலை செய்த குற்றத்திற்காக மாணவியின் தாயார் சகாயராணி விக்டோரியாவுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை மற்றும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக சகாயராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக புதுச்சேரி சிறையில் விசாரணை கைதியாக இருந்து வந்தார். வழக்கு இறுதிக்கட்ட விசாரணைக்கு வந்த நிலையில்
போலீசார் சமர்ப்பித்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு வலுவான ஆதாரங்களை நீதிபதி பரிசீலித்தார். அதன் அடிப்படையில் குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவின் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.